எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தீஷ். இந்த வீடியோவில் இட்லி கடை படத்துல இருந்து 2வது பாட்டு எஞ்சாமி தந்தானே அப்படிங்கிற பாட்டு தான் பார்க்க போறோம். நேற்று ப்ரோமோ பார்த்தேன், நல்லா இருந்தது. ஃபோக் பீட்டுக்குள்ள போயிருந்தாங்க, லிரிக்ஸ் நல்லா இருந்தது, மண்மனம் சார்ந்தது. ஓகே, பாட்டு வந்து 5 நிமிஷம்னாவே அபூர்வம் தான். இப்போலாம் பாட்டுலாம் 4 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சது. இப்போ பாட்டு வர பாட்டுலாம் 5 நிமிஷம், கொஞ்சம் பெரிய பாட்டு தான். வாங்க பார்த்துருவோம். 2வது பாட்டு அருமையான ஃபீலை கொடுத்துட்டு இருக்கு இந்த படம். பாட்டு, போஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ வாங்க போயிடலாம். ஸோ லெட்ஸ் கோ. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஓ, சூப்பர் ஸ்லோ ஃபோக் பீட்டு. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே, உனக்கும் தந்தானே. ஏ எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே தென்னையும் தந்தானே, காத்தார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் இல்லை, சொன்னது யாருன்னு கூறுமுல்ல. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. ஏத்த வச்சான் எழுத என்ன ப்ரோமோ வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. அழகு. ஏத்த வச்சான் எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே, உனக்கும் தந்தானே. தனுஷ் பார்க்க அழகா சூப்பரா இருக்காரு. அந்த கேரக்டர் ஆஃப் தனுஷ் சூப்பரா இருக்கு இந்த படத்துல. வேட்டி சட்டை பட்டை, செம ராப், செம லிரிக்ஸ் பை தனுஷ் அவர்கள். Everything that remained about village. அந்த ஸ்லோ பீட்டு தான். ஸ்லோவும் இல்லை, ஃபாஸ்டும் இல்லை. இல்லா நெஞ்சு இருக்கு, என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு. வாவ். தன்னந்தனியா எங்க என்ன இருக்கு, என் சொந்த பந்தம்மா ஊரே இங்கு இருக்கு. இன்னமும் எழுதுறாரு மனுஷன். தப்பட்ட தட்டுங்கடி, நம்மூரு கும்மிய கொட்டுங்கடி, மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி. நான் சொல்லுற சங்கதி கேட்டுக்கையா, உன் காதுல வாங்கி நீ போட்டுக்கையா. சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும், நம்ம பாட்டனும் கூட்டனும் சொன்னதையா. எஞ்சாமி ஏ எஞ்சாமி, எது வந்தாலும் போனாலும் இந்த வந்தானே எஞ்சாமி. ஏத்த வச்சான் எழுத வச்சான், தனுஷ் அவர்கள் படிக்க வச்சான், மேகம் வச்சான், சூப்பர் லிரிக்ஸ். விளைய வச்சானே. கேட்ட வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. எஞ்சூரமி நானே. எல்லாமே எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. ஏ எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே தென்னையும் தந்தானே, என்னையும் தந்தானே. சூப்பர் ஃப்ரேம். சொன்னது யாருன்னு கூறுக்குள்ள. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. ஓ, வேர்ட் வீட்டு சூப்பர் ஃபோக்.
ஆக்சுவலி செம்ம கொரியோகிராஃபி, இவ்வளோ பேர். த ஆர்ட் ஆஃப் காஸ்டியூம் டிசைனிங், தனுஷ் மட்டும் தனியாக தெரியுற பார்த்தீங்களா வெட்டு சட்டையில். என்ஜாமி தந்தானே. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த விஷுவல்ஸ், இந்த போஸ்டர்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு திருச்சிற்றம்பலம் ஃபீல் வருது. இருங்க நான் வரேன். ஏன்னா அந்த தன்மையின் இருக்குல்ல, திருச்சிற்றம்பலம் வந்து அது ஒரு அழகான லைட் வெயிட்டான ஒரு ஃபீல் குட் படம். அந்த ஃபீல் தான் நமக்கு தரும் பார்த்தோன்னே. அந்த ஃபீலை இந்த சாங்ஸே அழகாக கொண்டு வந்து சேர்க்குது. ஏன்னா தனுஷ் அவர்களுடைய கேரக்டர் வந்து நான் பார்க்கும்போதே சொன்னேன், அந்த வேட்டி சட்டை, அந்த பாட்டு வேட்டி சட்டை, அந்த பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு உருமாப்பு கட்டிக்கிட்டு இதெல்லாம் வச்சுட்டு அவரை பார்க்கும்போது அவ்வளோ யதார்த்தமாக இயல்பாக அவரோட கேரக்டர் வந்து அங்கே போய் அப்படியே ஃபிட் ஆகுது. அது ஒரு ஆக்டிங் மாதிரி தெரில, அந்த அளவுக்கு ஒரு மண் சார்ந்த ஒரு மனுஷன் மாதிரியே அவர் அங்கே வாழ்கிற மாதிரியே நான் ஒரு ஃபீலை கொடுக்குது. நிஜமாக இது உண்மை. ஐ ரியலி ஃபெல்ட் தட். அண்ட் லிரிக்கல் வீடியோ மேக்கிங் பை ADFX ஸ்டுடியோ. லிரிக்கல் வீடியோ மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்டு தனுஷ் அவர்கள் என்னமா எழுதுறாருங்க லிரிக்ஸு. எனக்கு சமீப காலமாக வந்து நிறைய எங்கே பார்த்தாலும் எங்கே கால் வச்சாலும் மாஸ் சாங்கு, கதற மாஸ் சாங்கு, ஹீரோ பில்டப் சாங்ஸ் அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன சுகம்னு ஒரு பாட்டு, அது மெலடி சாங், அருமையான பாட்டு. ஒரு மெதுவாக தெளிவாக போகக்கூடிய ஒரு நதி மாதிரி ஆன அழகான பாட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு மெலடி சாங் என்ன சுகம். அவ்வளோ அழகான லவ் சாங்கு, அத்தனை டைம் கேட்டிருப்பேன். அண்ட் இப்போ இந்த பாட்டு, இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கும்போது தாண்டா மியூசிக் கூட அருமையாக புரியுது. ஏன்னா ஒரு 2 காதும் ரீசெண்டாக நிறைய மாஸ் சாங்காகவே கேட்டு ஒரு மாதிரி ஆகிப்போச்சா. அப்படி கேட்ட காதுகளுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்போது பாரதி சொன்ன மாதிரி தென் வந்து பாயுது காது நிலைங்க மாட்டா இருக்கு. அவ்வளோ ரூட்டடா, அவ்வளோ மண் சார்ந்த ஒரு நாட்டுப்புறம் சார்ந்த மாதிரியான இசை, அதே மாதிரியான விஷுவல்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான லிரிக்ஸ். பாடினதும் அவர் தான், எழுதுனதும் அவர் தான், தனுஷா தான் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அது அவருடைய லுக்கு, அவருடைய லுக்கு, அவருடைய கேரக்டர் அவர் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து இப்பயே எனக்கு அவ்வளோ நல்லா ஃபீல் குட்டாக ஃபீல் ஆகுது அவரோட கேரக்டர். அண்டு லிரிக்ஸ் வந்து ஒவ்வொரு லைனும், முக்கியமாக இங்கே பார்க்கும்போது இடையில லைன்ஸ் வந்துச்சு நிறையா. எங்க இந்த இடங்கள்லாம் இந்த இடம் சூப்பரா இருந்துச்சு. என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு, என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு. தனியா எங்க என்ன இருக்கு, என் சொந்த பந்தம்மா ஊரே இங்க இருக்கு. இதெல்லாம் அருமையான லைன்ஸு, செம்மையான லைன்ஸு. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் தர தாக்கம் ரொம்ப அதிகம். முத்துக்குமார் இதாக பண்ணுவார், நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து இதாக பண்ணுவார். அதுக்குன்னு அந்த அளவுக்கு நான் கம்பேர்லாம் பண்ணிக்கல. எனக்கு இந்த வரிகளை பார்க்கும்போது அழகான தாக்கத்தை தருது. ரொம்ப சிம்பிளான எளிமையான வரிகள், ஆனால் தர தாக்கம் அப்படிங்கிறது, ஃபீல் அப்படிங்கிறதும் பெருசு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை இந்த பாட்டு மேலே. அதுவும் அந்த ஃபோக் பீட்டு நல்லா இருந்துச்சு புறமோ. பட் சாங்காக கேட்கும்போது ஃபஸ்ட்டு சாங் ஸ்டார்ட் ஆகி அந்த பீட் இறங்குற இடம் அது அவ்வளோ அழகாக ஒரு பிளாசம் மாதிரி பூ மாதிரி பூத்துது. அவர் ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டும் இல்லை, ரொம்ப ஸ்லோ பீட்டும் இல்லை, ரெண்டுக்கு நடுவில் வந்து அழகாக அது மாதிரி ஸ்லோ பீட்டில் ஆடுற மாதிரி அது பயங்கரமான ஒரு லவ்லி ஒரு ஃபோக் பீட். அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஜிகே பிரகாஷ்குமார் வாவ். அந்த அரியோட ரேப் ஸ்டார்டிங்கில் செம்ம ஸ்டார்ட்டு. ஸோ மொத்தத்தில் அருமையான பாட்டு என்ஜாமி தந்தானே. ரொம்ப சில அழகான பாடல்கள் தான் இந்த மாதிரி அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு. மற்றபடி பெரிய படங்கள்னாலே இந்த படம் ஏன் நான் வந்து திருச்சிற்றம்பலம் மாதிரி ஃபீல் தருன்னு சொல்கிறேன்னா, ஸ்டார்ஸை வச்சு இந்த 2 படங்கள்லையும் பாடல் இருக்காது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய படம்னாவே அவங்களுக்கு பில்டப் முக்கியங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கதைக்கேற்ற மாதிரி அந்த கதையோட கேரக்டராக அந்த பாட்டு தேவையா அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி பாட்டு வைக்கும்போது தான் அதுதான் யதார்த்த சினிமா, அதுதான் யதார்த்த இசையாக மாறுமே தவிர ஸ்கிரிப்டுக்கும் கதைக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் தனியாக மாஸ் பில்டப் பண்ணு சொல்லிட்டு தனியாக கொண்டு லிரிக்ஸ் வைக்கிறது தனியாக அதெல்லாம் என்ஜாயபிளாக இருக்குது, நல்லாலாம் நான் சொல்லவே கிடையாது. ஆனால் அதை விட இது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுற விஷயம் அதுதான்.
மாஸ் சாங்ஸ், அது செலிப்ரேஷனாக தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறோம் தான். ஆனால் யதார்த்தமான இசை, இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் போகிறேன் கேட்கணும்னு தோணும், இந்த மாதிரி கேட்க தோணும், இந்த மாதிரி தானே கேட்க தோணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஃபீல். அருமையான பாட்டு, ஃபஸ்ட்டு கேட்ட உடனே பிடிச்சிருச்சு, இன்ஸ்டண்ட்டாக அடிக்ட் ஆகிடுச்சு எனக்கு. அருமையான ஒரு நாட்டுப்புறம் சார்ந்த மண்மனம் சார்ந்த அழகான வரிகளை இசைகளை கொண்ட ஒரு பாட்டு அருமையாக பாடப்பட்டிருக்கு, அருமையாக இசையமைக்கவும் பட்டிருக்கு. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இதை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ரொம்ப முக்கியமாக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஃபீல் குட் படங்கள் வருது, இப்போ ரீசெண்டாக கூட மாரிசன் வந்துச்சு, அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு நான் வெயிட்டிங் இட்லி கடைக்கு. ஏன்னா ரொம்ப அழகான உணர்வுகளை வந்து பேச மாதிரி எனக்கு தெரியுது. வெயிட்டிங் இந்த படத்துக்கு. நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.